திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சவுடுமண் கோரையில் இருந்து வரும் லாரிகள் மீது தார்பாய் மூடாமல் வருவதால் தூசி பறந்து பின்னே வரும் வாகன ஓட்டிகளின் கண்களில் படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. இதன் மீது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி நேரங்களில் இதனை நிறுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள், பெரியபாளையம் பஜார் வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஜாப்ரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜான்பால் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்தான புகாரின் அடிப்படையில் விருதம்பட்டு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் உள்ள NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் 2வது அனல் மின் நிலையம் முன்பு தமிழக விவசாயிகளின் உரிமையை பறிக்கும் கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்பொழுது அனல் மின் நிலையத்திற்கு பூட்டு போட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் மேலாளர் சங்கிலிபாண்டி என்பவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சங்கிலிபாண்டிதான் தனது மனைவி உயிரிழப்புக்கு காரணம் என கூறி சண்முகராஜ் என்பவர் சங்கிலிபாண்டியை கொலை செய்ய திட்டமிட்டு அவர் மீது காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து போல் ஜோடித்து விடலாம் என்று நினைத்த நிலையில் படுகாயத்துடன் சங்கிலிபாண்டி தப்பித்து விட்டதால் தங்களை காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராமநாதபுரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க வரும் பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்கும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்திறங்கி ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஹெலிகாப்டர் ஒத்திகையின் போது இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையினர், ராமேஸ்வரம் சரக துணை காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்து வருகின்றனர். சேலம், சேர்வராயன் மற்றும் சங்ககிரி வனப்பகுதிகளில் வனச்சரக அலுவலர் துரைமுருகன் தலைமையிலான வனத்துறையினர் வன பாதுகாப்பு சோதனை நடத்தினர். அப்போது கண்ணிவெடி வைத்து முயலை வேட்டையாடி மது அருந்தியவர்களான 10 பேரை வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் காணாமல் போன 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 செல்போன்களை போலீசாரின் தொடர் விசாரணை அடிப்படையில் மீட்கப்பட்ட நிலையில் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பண்ருட்டி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து உரிமையாளர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு 15 நபர்களிடம் பண்ருட்டி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜா உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து அறிவுரைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த வனவாசி அருகே கிராம மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக 2வது ஆண்டு விழா மேலாண்மை இயக்குநர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, பாராட்டு சான்றிதழ் மற்றும் முதியோர்களுக்கு உதவித்தொகை, தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு தொகுப்பு, விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்டவைகளை வழங்கப்பட்டது. தஞ்சாவூரைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் தேசிய அளவில் நடைபெற்ற வாள்வீசு போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். மேலும் மாணவர் கோவர்தன் மாவட்ட அளவில் நடைபெற்ற ஒற்றை கொம்பு சுற்றுதல் போட்டியில் மாவட்டம், மாநில அளவில் பரிசுகளை வென்றுள்ளார் என்றும் தற்போது தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதித்தது தஞ்சைக்கு பெருமை சேர்த்துள்ளார் என மாணவனின் பயிற்சியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றிய பகுதிகளில் 2026 தேர்தல் கள பணிகளை தீவிரப்படுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் பூத் ஏஜென்ட்டுகளுக்கான கள ஆய்வு பணியை மேற்கொண்டார். மேட்டுப்பட்டி, சத்திரப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கான கள ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.